வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். தவறான தகவல்களை புதுவை அரசு கூறுவதாக குற்றம் சாட்டி திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு. மும்பை தனியார் நிறுவன கப்பல் உரிமையாளர்களை கண்டித்து புதுச்சேரி மீனவர்கள் வேலை நிறுத்தம். ஹோலி பண்டிகையை முன்னிட்டு புற நோயாளிகள் பிரிவு இயங்காது, ஜிப்மர் நிர்வாகம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பெஞ்சல் புயலால் வீடுகளை இழந்தவர்களுக்கும் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக அரசு தவறான தகவல்களை கூறுவதாக குற்றம் சாட்டி திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சட்டசபை 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் உரையுடன் நேற்று துவங்கியது. 2வது நாளான இன்று துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்றது. இதில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பேசுகையில், பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்தவர்களுக்கு எந்த நிவாரணம் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார். இதற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வீடு இழந்தவர்கள் குறித்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது, விரைவில் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்திருப்பதை சுட்டிக்காட்டினார். இதற்கு திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டு பெரும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்படவில்லை, வீடுகளை இழந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படவில்லை. புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரிக்கு மத்திய அரசு இதுவரை எந்த ஒரு நிதியையும் கொடுக்கவில்லை. ஆனால் அரசு தவறான தகவல்களை சட்டமன்றத்தில் கூறுவதாக கூறி ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தனர். இன்று சட்டப்பேரவையில் மனிதம் திரைப்படம் உண்மையான உறவு, நட்புகளை வெளிச்சம் போட்டும் காட்டும் திரைப்படமாக அமைந்ததால் மக்களிடையே மிகப்பெரிய ஆதரவு கிடைத்ததாக புகழாரம். நடிகர் கிருஷ்ணராஜ் தயாரித்து அவரது நடிப்பில் புரூனோ சாவியோ இயக்கி முருகா திரையரங்கில் ஓடிக்கொண்டிருக்கும் மனிதம் திரைப்படம் புதுச்சேரி பின்னணியில் முழுக்க புதுச்சேரி கலைஞர்கள் நடிக்கும் முதல் தமிழ் திரைப்படம். தேசிய விருது பெற்ற ஸ்ரீகாந்த் தேவா இசையில் உருவாகிய மனிதம் உண்மையான உறவு, நட்புகளை வெளிச்சம் போட்டு காட்டும் திரைப்படமாக அமைந்ததால் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த நிலையில் மனிதம் திரைப்படத்தை காண வரும் ரசிகர்களுக்கு தங்க நாணயம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசாக வழங்கப்பட்டது. மேலும் தொடர்ந்து மனிதம் திரைப்படத்தை பல்வேறு தரப்பினருக்கு சிறப்பு காட்சியாக காண்பிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் உள்ள சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்க நிறுவனர் ராஜா தலைமையில் மனிதம் திரைப்படத்தை முருகா திரையரங்கில் கண்டுகளித்தனர். மனிதம் திரைப்படம் குறித்து கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்க நிறுவனர் ராஜா கூறுகையில், அன்பு, பாசம் கொண்ட ஒருவரை இழக்கும் போது ஒரு குடும்பத்திற்கு ஏற்படும் வலி தத்ரூபமாக காண்பிக்கப்பட்டுள்ளது. இந்த மனிதம் திரைப்படம் மலையாளத்தில் வெளிவந்திருந்தால் அந்த மக்கள் கொண்டாடி மிகப்பெரிய வெற்றியை தந்திருப்பர். தமிழில் வெளிவந்ததால் தமிழ் கலைஞர்களும் தமிழ் ரசிகர்களும் கொண்டாட மறுத்து வருவது வேதனையான விஷயமாக உள்ளது. எனவே மக்கள் மனிதம் திரைப்படம் ஒரு குடும்பத்தின் வாழ்வியலை கண்முன்னே கொண்டு வந்துள்ளது. எனவே அனைவரும் திரைப்படத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இந்த பேட்டியின் போது இயக்குனர் புரூனோ சேவியோ உடனிருந்தார். பொதுவா ஒரு திரைப்படம் என்ன சொல்லணும்னா, முதல் 10 நிமிட காட்சி அந்த திரைப்படத்துடைய கடைசி காட்சியை உறுதி செய்யும், படத்துடைய விறுவிறுப்பை உறுதி செய்யும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதில் சில முரண்பாடு என்னன்னா, முதல் 10 நிமிட காட்சி சொல்ல எல்லாருமே பாண்டிச்சேரி மக்கள், ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து படத்தை இயக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்குறாங்க.
ஸோ மனிதம் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக ஒரு யதார்த்தமான கமர்ஷியல் மூவி கிடையாது. கண்டிப்பாக ஒரு வழி நிறைந்த பதிவு தான். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் பார்க்க வேண்டிய மனிதம் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கடந்து போகாமல் பார்க்க வேண்டிய ஒரு சின்ன திரைப்படம். இதை பார்த்துட்டாலே மனிதர்கள் நமக்கு. புதுச்சேரியில் வருகின்ற 15ஆம் தேதி நடைபெறும் திண்டிவனம் ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று மாசி மகா கடல் தீர்த்தவாரி கமிட்டி சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் மாசி மகத்தை முன்னிட்டு புதுச்சேரிக்கு வருகை புரியும் திண்டிவனம் நல்லியக்கோடான் நகர் அருள்மிகு ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் புதுச்சேரி கடல் தீர்த்தவாரியில் கலந்து கொள்வார். அவருக்கு கடல் மாசிமக தீர்த்தவாரி கமிட்டி சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு திருக்கல்யாண வைபோகம் நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபோகம் நடத்த மாசிமக கடல் தீர்த்தவாரி கமிட்டி முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து மாசிமக கடல் தீர்த்தவாரி கமிட்டி தலைவர் தேவநாதன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வருகிற 13ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு புதுச்சேரிக்கு வருகை புரியும் ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு 100 அடி ரோடு சிருங்கேரி மடம் ஸ்ரீ சாரதாம்பாள் திருக்கோவிலில் வரவேற்பு அளிக்கப்படும் என்றும் 14ஆம் தேதி மாசிமக கடல் தீர்த்தவாரியில் கலந்து கொள்வார் என்றும் குறிப்பிட்டார். தொடர்ந்து தனியார் திருமண மண்டபத்திற்கு வந்தடையும் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருமஞ்சனம் மற்றும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுகிறது. மறுநாள் 15ஆம் தேதி ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகிறது. தொடர்ந்து அன்றைய தினம் சேஷ வாகனத்தில் சுவாமி புறப்பாடும் வீதி உலாவும் நடைபெறுகிறது. திருக்கல்யாண வைபோகத்தில் கலந்து கொண்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும், குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும், குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிலைக்கும், கடன் தொல்லைகள் நீங்கும். எனவே திருக்கல்யாண வைபோகத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மாசிமக கடல் தீர்த்தவாரி கமிட்டி சார்பில் கேட்டுக்கொண்டார். கோயிலே இந்த மாசி மகம் என்று சொல்வது பல நூற்றாண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிலே 200க்கும் மேற்பட்ட எல்லோரும் ஒன்றாக கடல் தீர்த்தவாரி காணுகின்ற நிகழ்ச்சி மிக அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த ஆண்டு நம்முடைய நல்லியக்கோடு நகர் அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் 17வது ஆண்டாக இந்த கடல் தீர்த்தவாரிக்காக எழுந்திருக்கிறார். என்னடா நம்ம ஐயாடா சமாதானம் டீ பின்னாடி என்னதுற தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் மக்களுக்கு நல்லது செய்தால் மக்களுடன் சேர்ந்து நானும் ஆதரவு தருவேன் என நடிகர் ஹரிகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மகளிர் தினத்தை முன்னிட்டு மார்ச் 7ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியான திரைப்படம் ஜென்டில் உமன். ஜோஸ்வா சீதாராமன் இயக்கத்தில் பிரபல மலையாள நடிகை லிஜோ மோல், ஹரிகிருஷ்ணன் மற்றும் பிக் பாஸ் லாஸ்லியா முக்கிய கதாபாத்திரங்களில் இத்திரைப்படத்தில் நடித்துள்ளனர். அதன்படி புதுச்சேரி பாலாஜி திரையரங்கில் ஜென்டில் உமன் திரைப்படம் வெளியானது. ரசிகர்கள் வரவேற்பு பெற்ற இந்த படத்தை படத்தின் நாயகன் ஹரிகிருஷ்ணன் நேரில் காண புதுச்சேரி பாலாஜி திரையரங்கிற்கு வந்தார். அவர் ரசிகர்களுடன் படத்தை பார்த்துவிட்டு வெளியே செய்தியாளர்களிடம் ஜென்டில் உமன் படம் சிறப்பாக இருப்பதாகவும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதால் அனைவரும் திரையரங்கிற்கு வந்து படம் பார்க்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் மக்களுக்கு நல்லது செய்தால் மக்கள் அவருக்கு ஆதரவு தருவார்கள், நானும் ஆதரவு தருவேன் என்றார். விஜய் கட்சி துவங்கியது குறித்து தங்களது பார்வை எப்படி என்ற கேள்விக்கு அவரின் கண்ணோட்டத்தில் இருந்து அவர் மட்டும்தான் பார்க்க முடியும். இவ்வளவு பெரிய உச்சத்தில் இருந்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக அரசியலை அவர் கையில் எடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது என அவர் தெரிவித்தார். வேற ஒன்றும் இல்லை, ஏன்னா சொல்லுங்க அதே மாதிரி ஏன்னா ஆமாம். வணக்கம், நான் வந்து இன்னைக்கு பாண்டிச்சேரியில் இருக்கிற பாலாஜி தியேட்டருக்கு வந்து ஜென்டில் உமன் படம் பார்க்க வந்திருக்கேன். ஸோ எல்லாருமே தியேட்டர் வந்து இங்கே படம் பாருங்கள். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்ல ரிவ்யூஸ் வந்திருக்கு. இது வந்து ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் படமாக இருக்குது. கண்டிப்பாக தியேட்டர் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த அப்கமிங் மூவிஸ் என்ன சார்? அடுத்த அப்கமிங் மூவிஸ் வந்து ஒரு 2-3 மூவி இருக்குது. அதில் வந்து வேம்புன்னு ஒரு ஃபஸ்ட் ஒரு படம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதோட வேலைகள் போயிட்டுருக்கு, சீக்கிரமாக பார்க்கலாம். என்னன்னா யோசிக்க இல்லை, தமிழக வெற்றி கழகத்தில் ஆனால் எல்லா இங்கே இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் எல்லா இதுக்குமே வந்து கண்டிப்பாக வந்து நல்ல விஷயங்கள் பண்ணாங்கன்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க மக்கள் மாதிரி. அதே மாதிரி நானும் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுவேன்.
இப்போ உச்ச நட்சத்திரமா இருந்தார் நடிகர் விஜய். இப்போ அந்த உச்ச நட்சத்திரத்தை உதறிட்டு நான் அரசியலுக்கு வந்துருக்கேன். மும்பை தனியார் நிறுவன கப்பல் உரிமையாளர்களை கண்டித்து புதுச்சேரி மீனவர்கள் வேலை நிறுத்தம். மும்பை தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் புதுச்சேரி கடல் பகுதியில் கடலில் மணல் அள்ளும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. கடந்த 27ஆம் தேதி மணல் அள்ளும் பணியின் போது முகத்துவாரத்தில் கப்பல் தரை தட்டியதால் கப்பலின் உதிரி பாகங்கள் சேதமடைந்து உடைந்து கடலில் விழுந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் கடலில் விழுந்த உதிரி பாகங்களை கப்பல் நிறுவனத்தின் ஊழியர்கள் அகற்றாமல் சென்று விட்டனர். இதுகுறித்து தகவல் அறியாத புதுச்சேரி மீனவர்கள் விசைப்படகில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அப்போது முகத்துவார பகுதியை கடக்கும் போது படகுகள் சேதமடைந்து தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட படகுகள் சேதமடையவே சந்தேகமடைந்த மீனவர்கள் முகத்துவார பகுதிக்கு சென்று பார்த்தனர். அப்போது மணல் அள்ளும் கப்பலின் உதிரி பாகங்கள் முகத்துவார பகுதியில் சிக்கி இருந்தது தெரிய வந்தது. இந்த நிலையில் உதிரி பாகங்களை அகற்றாத மும்பை கப்பல் நிறுவனத்தின் உரிமையாளரை கண்டித்தும் சேதமடைந்த படகுகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் மீன்பிடி தொழிலுக்கு செல்லாமல் 300க்கும் மேற்பட்ட படகுகள் தேங்காய் திட்டு துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து விசைப்படகு உரிமையாளர்களின் சங்க தலைவர் ஜெயராஜ் கூறுகையில், தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான மணல் அள்ளும் கப்பலின் உதிரி பாகங்கள் உடைந்து கடலிலே விழுந்ததை அகற்றாமல் சென்றுள்ளனர். இதனால் படகுகளில் மீன்பிடிக்க செல்லும் போது புதுச்சேரி மீனவர்களின் 11 விசைப்படகுகள் சேதமடைந்துள்ளன. சேதமடைந்த படகுகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். முகத்துவார பகுதியில் இருக்கும் கப்பலின் உடைந்த உதிரி பாகங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட முயன்ற புதுரை வண்ணார் விடுதலை இயக்கத்தினர் 100க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுரை வண்ணார் விடுதலை இயக்கம் புதுச்சேரி புதுவை மாநில தலித் பழங்குடியினர் கூட்டமைப்பு மற்றும் பொதுநல அமைப்புகள் சார்பில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக புதுரை வண்ணார் சமூகத்தை தொடர்ச்சியாக வஞ்சித்து வரும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் ஆதி திராவிடர் நலத்துறை மூலமாக LPG கேஸ் சிலிண்டருடன் வருடத்திற்கு 6 இலவச சிலிண்டர் வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட போவதாக அறிவித்திருந்தனர். இதற்காக தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட ஊர்வலமாக வந்த புதுரை வண்ணார் விடுதலை இயக்கத்தினரை மாதா கோவில் அருகே தடுப்பு கட்டை அமைத்து காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். பின்னர் அதே இடத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். இதனையடுத்து சுமார் 100க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அப்படிதான் இருப்பாங்க. சான்றோர் குல தர்ம பரிபாலன கிராமணியார் நாடார் பேரவை சார்பில் உலக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. புதுவை சான்றோர் குல தர்ம பரிபாலன கிராமணியார் நாடார் பேரவை நடத்தும் உலக மகளிர் தின நாள் விழா உப்பளம் தொகுதி வானரப்பேட்டை கஸ்தூரிபாய் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு கிராமணியார் பேரவை கௌரவ தலைவிகள் லட்சுமி, ராணி, பொதுச் செயலாளர் காஞ்சனா, பொருளாளர் விருந்தாவதி, துணை தலைவி ரூபசுந்தரி, துணை செயலாளர் ரேவதி, துணை பொருளாளர் செல்வி ஆகியோர் தலைமையில் உப்பளம் தொகுதி தலைவர் சக்திவேல் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிகோல் கென்னடி கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கிராமணியார் பேரவையின் மாநில தலைவர் டாக்டர் புரந்தரதாசன் கோல போட்டியில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரை ஆற்றி கௌரவித்தார்.
கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு உரிமை, தொழில், குடும்பம் ஆகியவற்றின் தலைமைத்துவ உரிமை, சிந்தனை உரிமை, பாலியல் அடக்குமுறை ஒழிப்பு, குடும்ப வன்முறை ஒழிப்பு போன்ற நோக்கங்களை முன்னிறுத்தி சாதனை படைத்த பெண்களுக்கு விருது வழங்குதல், பெண்ணிய உரிமை விழிப்புணர்வு விருது, கல்வி விருது, சுயதொழில் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்டவர்களுக்கு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. விழாவில் பெண் விடுதலையே சமூக முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யும் என்ற தலைப்பில் கருத்தரங்கமும் மற்றும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இதில் கிராமணியார் நாடார் பேரவையை சேர்ந்த ஏராளமான பெண்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், மாவட்ட, மாநில அணி தலைவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு சிறப்பாக செயல்பட்டிருக்கீங்க. எங்கள் சங்கம் சார்பாக மீண்டும் உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த மகளிர் சங்கம் இன்று உருவாக்கி இருக்கிறோம். கௌரவ தலைவராக பின்தங்கிய வகுப்பிலே இப்ப நாங்கள் பின்தங்கிய வகுப்பில் இருக்கிறோம். மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலிலே இன்று மக்களுடைய சேவை ஒரே தொகுதி என்றால் அது உப்பளம் தொகுதியில் தான். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமத்தில் புதிய 200 கிலோ வாட் மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமத்தில் உள்ள அவை நகர், வெங்கடாச்சலபதி நகர் மற்றும் வரதராசு நகர், காவல் நிலையம் ரோடு ஆகிய பகுதிகளில் கடுமையான மின் தட்டுப்பாடு நிலவியது. இதனை அறிந்த திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அந்த பகுதியில் நிலவும் மின் தட்டுப்பாட்டை சரி செய்யும் பொருட்டு புதிய 200 கிலோவாட் மின்மாற்றி அமைக்க சீரிய முயற்சி எடுத்தார். இதன் அடிப்படையில் 17,67,139 ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதி பெறப்பட்டு கடந்த வாரத்தில் பணிகள் தொடங்கப்பட்டது. புதிய அவை நகர் மின்மாற்றி பணிகள் அனைத்தும் முடிவடைந்த நிலையில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனால் மின்மாற்றி இயக்கி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. இதன் மூலம் மேற்கண்ட பகுதிகளில் நிலவிய மின் தட்டுப்பாடு முழுவதும் சரி செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர் பழனிவேலு, மின்துறை ஊழியர்கள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். வள்ளலார் அவர்களின் 202ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா கனவுகள் மெய்ப்படும் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் முருகன் என்ற பெருமாள் அவர்களின் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. வள்ளலார் அவர்கள் பூமியில் உருவெடுத்து 202வது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் வள்ளலாரின் பெருமைகளை அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை என்ற திருநாமத்துடன் உயிர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்ந்த வள்ளலார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாத பூஜையாக புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கனவுகள் மெய்ப்படும் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் முருகன் என்கிற பெருமாள் அவர்களின் ஏற்பாட்டில் தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள் முரளி பாலாஜி, சுதன், சுபாஷ்குமார், சந்தோஷ், தினேஷ் இவர்கள் முன்னிலையில் தவளக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த விமல்ராஜ், ஷாஜகான், பழனி, கண்ணன், குமரன் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பசியை போக்கும் விதமாக அன்னதானங்களை வழங்கினர்.
புதுச்சேரி அரும்பாத்தபுரம் தக்கக்குட்டை பகுதியில் சுத்தமான குடிநீர், கழிப்பிட வசதி மற்றும் இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சசிபாலன் பாசறை இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரும்பாத்தபுரம் தக்கக்குட்டை பகுதியில் நீண்ட காலமாக குடிநீர் பிரச்சனை தொடர்ந்து நீடித்து வருகிறது. மேலும் உப்பு கலந்த குடிநீரை இந்த பகுதி மக்கள் குடித்து வருகின்றனர். இந்த பகுதியில் உள்ள சுடுகாட்டிற்கு பாதுகாப்பு சுவர் அமைத்து கொடுக்க வேண்டும். சிறுவர்கள் விளையாடும் வகையில் பூங்கா அமைத்து கொடுக்க வேண்டும். பகுதியை சேர்ந்த மக்களுக்கு இலவச மனைப்பட்டா மற்றும் கழிப்பிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி சசிபாலன் பாசறை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அரும்பாத்தபுரம் அம்பேத்கர் சிலை அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு வழக்கறிஞர் சசிபாலன் தலைமை தாங்க அந்த பகுதியை சேர்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட பெண்கள், ஆண்கள் என கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி வலியுறுத்தினர். சசிபாலன் தலைமை தாங்க அந்த பகுதியை சேர்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட பெண்கள், ஆண்கள் என கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். போராட்டம் குறித்து வழக்கறிஞர் சசிபாலன் கூறும் பொழுது, கடந்த 50 ஆண்டுகளாக வசித்து வரும் தக்கக்குட்டை பகுதியில் இதுவரை இலவச மனைப்பட்டா இல்லை, சுத்தமான குடிநீர் இல்லை மற்றும் கழிப்பிட வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என பல கட்ட போராட்டங்களை நடத்தினாலும் அரசு கண்டுகொள்ளவில்லை. எனவே அரசு உடனடியாக இதன் மீது நடவடிக்கை எடுத்து மக்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என எச்சரித்தார். இந்த குளம் குடிக்கிறதுக்கு தகுதியற்றது. அது நீர்நிலையே சுத்தமாக கெட்டு போய் கிடக்குது. ஃபுல்லாக வெறும் கழிவு நீர் தான் இதில் இருக்கிற தண்ணீர். தேங்கி நிற்கிற தண்ணி முழுவதும் கழிவு நீர் தான். பகுதி சுத்தமாக இல்லாதனால தான் இது எல்லாமே அரசாங்கம் பண்ணணும். இப்போ இருக்கிற அரசாங்கம் டெங்கு ஒழிப்போம், மலேரியா ஒழிப்போம்னு சொல்லி 1000 விளம்பரம் படுத்துறாங்களே தவிர, நம்ம வீட்டில் இருக்கிற பக்கத்துல ஒரு தென்னை மட்டை கவுத்து வைங்கன்னு சொல்ற இவங்க இவ்வளவு பெரிய குளத்தை அவ்வளவு அசுத்தமா வச்சுக்கிற அதை கண்டுக்காம இருக்கிற அரசும் சரி. நான் அரசை குறை சொல்லல, நீங்க நிதி ஒதுக்கி இருக்கிறீங்க, அந்த நிதியை சரியா பயன்படுத்துங்கன்னு தான் சொல்றோம். எங்க தக்கக்கோட்டை மக்களுக்கு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் வருகின்ற 14ஆம் தேதி ஹோலி பண்டிகையை முன்னிட்டு புற நோயாளிகள் பிரிவு இயங்காது என ஜிப்மர் நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி இயங்கி வருகிறது. மத்திய அரசின் தன்னாட்சி பெற்ற இந்த மருத்துவமனையில் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வருகை தந்து தங்களது நோய்களுக்கு சிகிச்சை பெற்று செல்கின்றனர். தினம்தோறும் காலை புற நோயாளிகள் பிரிவின் மூலம் பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் வரும் 14ஆம் தேதி ஹோலி பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ள நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு விடுமுறை தினம் என்பதால் 14ஆம் தேதி புற நோயாளிகள் பிரிவு இயங்காது. அதனால் நோயாளிகள் வந்து சிரமப்பட வேண்டாம் என வலியுறுத்தியுள்ளனர். மேலும் அவசர சிகிச்சை உள்ளிட்ட அனைத்து சிகிச்சை பிரிவுகளும் இயங்கும் என்றும் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி ஈசிஆர் சாலையில் யூனிட் பார்க்கை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி ஓஷன் ஸ்டோரி குரூப் சார்பில் யூனிட் பார்க் கருவடிக்குப்பம் ஈசிஆர் சாலை அருகே புதிதாக துவங்கி உள்ளது. மேலாண் இயக்குனர் ராஜா சந்துரு விழாவிற்கு அனைவரையும் வரவேற்றார். இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு யூனிட் பார்க்கை திறந்து வைத்து பார்வையிட்டார். மேலும் இந்த யூனிட் பார்க் உள்ளே அமைக்கப்பட்டுள்ள ஃபுட் கோர்ட்டை பார்வையிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி மேலும் அங்கு அமைக்கப்பட்டிருந்த கிரிக்கெட் விளையாட்டு திடலையும் திறந்து வைத்து கிரிக்கெட் விளையாடினார். மேலும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் பல்வேறு தொழிலதிபர்கள் இந்த யூனிட் பார்க் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு ராஜா சந்திரவிற்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்த யூனிட் பார்க்கில் உள்ளே குழந்தைகளுக்கான விளையாட்டு திடல், ஃபுட் கோர்ட், கிஃப்ட் ஷாப், சலூன் மற்றும் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான இடம், ஜிம் மற்றும் குழந்தைகளுக்கான பல்வேறு விளையாட்டு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன.
முன்னாடி போடணும், முன்னாடி குத்தி போடணும். போடு. கண்டமங்கலம் அருகேயுள்ள படே சாஹிபு ஜீவ சமாதி சித்தர் பீடத்தில் நடைபெற்ற 159ஆம் ஆண்டு குரு பூஜை விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகேயுள்ள சின்னபாப்பு சமுத்திரம் என்ற கிராமத்தில் ஸ்ரீ மகான் படே சாஹிப் ஜீவ சமாதி சித்தர் பீடம் அமைந்துள்ளது. இந்த சித்தர் பீடத்திற்கு ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் குரு பூஜை நடைபெறுவது வழக்கம். அதன்படி மகான் படே சாஹிப் கோவிலில் 159வது ஆண்டாக குரு பூஜை நடைபெற்றது. குரு பூஜையினை முன்னிட்டு படே சாஹிப் ஜீவ சமாதிக்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதேபோன்று சாஹிப் சமாதி அருகே உள்ள அபித குஜலாம்பிகை உடனுரை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரருக்கு பால், பன்னீர், இளநீர் கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட சிவனை குரு பூஜையில் கலந்து கொண்ட ஏராளமானோர் வழிபட்டு சென்றனர். குரு பூஜையில் கலந்து கொண்ட ஏராளமானோர் வழிபாடு செய்தனர். குரு பூஜையினை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் குரு பூஜை விழாவிற்கு வந்த பக்தர்களுக்கு தலவாழை இலை போட்டு விருந்தளிக்கப்பட்டது. மகான் படே சாஹிப் குரு பூஜையின் விழாவினை முன்னிட்டு சாதி மதங்களை கடந்து இந்து, முஸ்லிம் வழிபட்டு சென்றனர். சார்காசிமேடு கிராமத்தில் சமுதாய நலக்கூட சுவர் இடிந்து விழுந்து விபத்து. கார், பைக் உள்ளிட்ட வாகனங்கள் சேதம். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட சர்காசிமேடு கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கு கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதிதிராவிட நலத்துறையின் மூலமாக சமுதாய நலக்கூடம் கட்டப்பட்டது. இப்பகுதி மக்கள் தங்களது குடும்ப சுப நிகழ்ச்சிகளை நடத்தி பயனடைந்து வந்தனர். ஆனால் தற்பொழுது இந்த சமுதாய நலக்கூடம் பாழடைந்து பயன்பாடு இல்லாமல் இருந்து வருகிறது. வளாகம் முழுவதும் குப்பைகள் கொட்டப்பட்டு சுகாதாரமற்ற நிலையில் உள்ளது. இந்த சமுதாய நலக்கூடத்தை இடித்து அப்புறப்படுத்தி புதிதாக கட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் உள்ளது. இந்நிலையில் அதிகாலை 5 மணி அளவில் சமுதாய நலக்கூடத்தின் பின்புறம் பகுதியில் இருந்த படிக்கட்டு கைப்பிடி சுவர் திடீரென இடிந்து கீழே விழுந்துள்ளது. அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 இருசக்கர வாகனம் மற்றும் கார் சேதமடைந்தது. அதிகாலை நேரம் என்பதால் அங்கு யாரும் இல்லாததால் விபரீதம் தவிர்க்கப்பட்டது. சமுதாய நலக்கூடத்தை இடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என பலமுறை கோரிக்கை வைத்தும் அரசு துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சார்காசிமேடு சமுதாய நலக்கூடத்தின் சுவர் இடிந்து விழுந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல் அங்கே பயன்பாட்டில் உள்ள அங்கன்வாடி கட்டிடமும் பழுதடைந்த நிலையில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதை எப்பொழுது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் செய்து தருவார்கள் என்று கேள்விக்குறியாக உள்ளது. பாகூர் பகுதியில் குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் ரூபன் திட்டத்தின் கீழ் பாகூர் பின்னாச்சிக்குப்பம் சாலையில் ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டது. பாகூர் பகுதியில் குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் ரூபன் திட்டத்தின் கீழ் பாகூர் பின்னாச்சிக்குப்பம் சாலையில் ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டது. மின் இணைப்பு கொடுத்து இத்திட்டத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர்.
இதனை அடுத்து மின்துறை சார்பில் 16,78,000 ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு புதிதாக மின்சார டிரான்ஸ்ஃபார்மர் அமைக்கப்பட்டது. இதனை பயன்பாட்டிற்கு அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் பங்கேற்று டிரான்ஸ்ஃபார்மரை இயக்கி வைத்தார். இதன் மூலமாக அங்கு அமைக்கப்பட்டுள்ள போர்வெல் மட்டுமின்றி அங்குள்ள வெங்கடேஸ்வரா நகரில் குடியிருப்பு பகுதிக்கு மின்சாரம் விநியோகம் கிடைத்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் கிருஷ்ணமூர்த்தி, உதவி பொறியாளர் சக்திவேல், இளைநிலை பொறியாளர் திருமுருகன், மின் ஊழியர்கள் மற்றும் கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் பங்கேற்றனர். வேலை ஒரு ஆள் செய்ய வேண்டியதா இருக்கு. 10 வருஷமா எடுங்க சார். 10 வருஷம் ரிட்டர்மென்ட் மட்டும் போறீங்க சார். பவர் வேண்டாம் ஸ்டாஃப் மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்க என்ன சார்? பில்லு நாங்களே கொடுக்குறோம் சார். ஏரியாவை நாங்களே நைட்டு நாங்களே பார்க்குறோம் சார். ரொம்ப ஸ்ட்ரெயினா இருக்கு சார். கூட இந்த சான்ஸ் நம்பரோட அது ஃப்ரெண்ட் பேர் தம்பி போன எஸ்எஸ்சி என்ன கேட்டார். ஓகேவா? மீண்டும் தலைப்புச் செய்திகள். தவறான தகவல்களை புதுவை அரசு கூறுவதாக குற்றம் சாட்டி திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு. மும்பை தனியார் நிறுவன கப்பல் உரிமையாளர்களை கண்டித்து புதுச்சேரி மீனவர்கள் வேலை நிறுத்தம். ஹோலி பண்டிகையை முன்னிட்டு புற நோயாளிகள் பிரிவு இயங்காது, ஜிப்மர் நிர்வாகம் அறிவிப்பு. இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.